வணக்கம் நிறைய நட்புகளே. இந்த பதிவு முழுக்க முழுக்க சூர்யாவுக்கு உண்டான பதிவு மட்டுமே. அதாவது அவளுக்கு பதிவுங்கிறத விட எச்சரிக்கைன்னே சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, எப்பயும் மாதிரி இதை விளையாட்டாக நினைக்காதீங்க, சீரியஸாக பேசுகிறேன். என் வீட்டில் இப்போ வருமானம் இல்லாமல் என் மகனும் சின்னவனுக்கும் வேலை இல்லை, என் மனைவிக்கும் யூடியூப்பில் வர்ற வருமானமும் இல்லை. ரெண்டுமே இல்லாமல் அவங்க சரி என்னையை நம்பியும் என் பெரிய பையன் அவன் குடும்பத்தை பார்த்துட்டு அவன் போயிட்டான். அதனால் அப்பப்போ ஏதோ அவன் வீட்டுக்கு உண்டானதை செய்வான் வைப்பான்னு வச்சுக்கிருவோமே. இந்த வீட்டுக்கு குடும்பத் தலைவனை பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? எனக்கு தானே இருக்குது. என் வீட்டில் இந்த நேற்று கூட சிங்கப்பூர் முருகேசன் எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தாரு. நான் என்ன செஞ்சேன், மையன் எனக்கு ஃபோன் பண்ணி நோம்பு கஞ்சி கொடுக்குறதுக்கு தான். வாடா இந்த கூடல் நகர் வரைக்கும் வர்றேன். அதாவது பாத்திமா காலேஜுக்கிட்ட எப்பயும் வருவேன். வண்டியில் ஏதோ ஒன்று ஜாமாகமாக வாங்கிட்டு கொடுத்தா அது வரைக்கும் வருவேன். அதாவது இப்போ என் வீட்டுக்கும் அங்கே நான் போகிறதுக்கும் சுப்பிரமணியபுரத்துலேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 10-12 கிலோமீட்டர்னு வைங்களேன். நான் ஒரு 8 கிலோமீட்டர் போவேன். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வருவேன். நான் கொடுக்குறத வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்துருவேன். எதாக இருந்தாலும் ஏதோ ஒன்று அங்கே அவ்வளோ தூரம் வரைக்கும் என்னால் போக முடியாது. ஆனால் நான் எப்படி நான் தான் போகணும். ஒரு குடும்பத் தலைவனாக நான் தான் போய் எல்லாம் செய்யணும். ஆனால் நான் சரி இவளுக்கு பயந்துக்கிட்டு பாதியிலே கொடுத்துட்டு இங்கிட்டு வந்துடுறது. ஏதோ ஒரு தீமண்டமோ ஏதோ ஒரு நல்லது பொல்லதோ வாங்கினாலுமே இந்தா தம்பி வாங்கிட்டு போப்பானா என் மையன் அச்சுமையை வந்துடுவேன். சரின்னு சொல்லி நேற்று அப்படி தான் நோம்பு கஞ்சிக்காக கேட்டாங்க. எங்கள் நோம்பு கஞ்சி நாங்கள் வாங்குகிற இடத்துல ரொம்ப தண்ணியாக இருக்குங்க, நீங்கள் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் வாங்குகிற இடம் சுப்பிரமணியபுரம் பள்ளியாசம். அப்படிங்கும்போது இங்கே நல்லா கஞ்சி கொஞ்சம் குளன்னு இருக்கும். அடிக்கடி கறிக்கஞ்சி ஊற்றுவாங்க. அப்படிங்கும்போது கறிக்கஞ்சின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பாடு அந்த கறி இல்லை. அந்த நோம்பு கஞ்சியில் கைமா கறி போட்டு கொஞ்சம் கறிக்கஞ்சிம்பாங்க அதுக்கு பேர். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும், குளன்னு இருக்கும். அதனால் அதை வாங்கிட்டு குட்டி வடை ஒரு 20 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு கொடுங்கங்கண்டாப்புல. நான் என்ன சொன்னேன், எப்போ டைம் இல்லை, மணி இப்போ 5:15 ஆயிடுச்சு, நான் அங்கே வரைக்கும் ரிட்டர்ன் வந்தேன்னா என்னால் லைவ் போட முடியாதுப்பா, லேட்டாகி போயிருப்பா. ஏன்னா லைவுக்கு நான் கரெக்டாக 6 மணிக்கு ஆகணும். சரின்னு சொல்லிட்டு அவனை வாடாண்டதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான், அத்தா வண்டி பேக் வீல் அடிக்கடி பஞ்சர் ஆகுதுத்தா, வழுக்கே ஆகி போச்சு டயரு, இப்போயும் வண்டி ஓடலை, வீட்டில் தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன், அவன் டியோ வச்சுருக்கேன், வண்டி பேக் வீலு பஞ்சராக போச்சுதா, ஓயாமல் பஞ்சர் ஆகுது, என்கிட்ட காசு இல்லை, நான் வேலைக்கு போனால் கூட அந்த காசை வச்சு ஒரு டயர் வாங்கி போட்டிருப்பேன், பணம் இல்லைண்டேன். நான் என்ன பண்ணேன், சரி அப்போ முருகேசன் நம்மளுக்கு 10 ரூபா கொடுத்துருக்குறாருல, இவளுக்கு ஒரு 5 கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு டயர் வாங்குறதுக்கு ஒரு 1500 2000 ரூபா வரும், நல்ல டயராக போட்டால் டயர் வாங்கிட்டு வேறு ஏதாவது தீம்பட்டை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணக்கில் ஒரு 3000 ரூபாயை இந்தாடா வச்சுக்கடா, நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி டயரை வாங்கி போட்டுக்கடான்னு சொல்லி தான் கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெத்த பிள்ளைக்கு ஒரு 2 வீலருக்கு ஒரு டயரு அது வழுக்கையாக போய் இப்போ அதை ஏதோ பிரேக் பிடிக்காமல் எங்கிட்ட போய் இடித்து ஏதோ கீழே விழுந்து அதனால் ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி ஆனால் அதுக்கு யார் பொறுப்பு? நான் தானே பொறுப்பு. அப்போ வருமுன்னு காப்போம். ஏன்னா வண்டினா 2 வீலர்னால் ஓட்டுறதுக்கு 2 டயர் முக்கியம், நல்லா இருக்கணும். அதுக்காக தான் டயர் வாங்குறதுக்காக நான் காசை போட்டு விட்டா, நீ எதுக்கு காசு கொடுத்த? ஏன் உனக்கு இந்த காசு வந்தால் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? நேற்று முந்தானால கையில் 40 ரூபாயோ 50 ரூபாயோ தான் இருக்குண்ட. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பையன் எய்த்தாப்பில் விசில் ஊதிக்கிட்டே இருக்கேன், அதனால தான் கூப்பிட்டு கொஞ்சம் இருடா நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் அதுக்கப்புறமா விசில் ஊதுறான் அப்படின்னா அவன் சின்ன பையில இருக்கேன் பேயா அப்படிங்கிறான். சரி என்ன பண்ண சொல்கிறீங்க, எனக்கு எங்கே தான் மரியாதை இருக்குது, எங்கே போனாலும் எனக்கு மரியாதையும் இல்லை ஒன்றும் இல்லை. வீட்டில் மரியாதை இருந்தால் தானே ரோட்டில் மரியாதை கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு வண்டினா ஒரு 2 வீலருக்கு டயர் நல்லா இருக்கணும். அதுக்கு வீட்டுக்கு டயர்னே விடுங்களேன், குடும்ப செலவுக்கு ஏதோ என்கிட்ட ஒரு 10 ரூபா வருதா, 5 ரூபா என் குடும்பத்துக்கு கொடுக்குறேன், மீதி காசை நீ வச்சுக்கன்னு சொல்லி உன் கவட்டக்குள்ளே தான் போடுறேன். எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, திட்டுறீங்க. எதுக்கு? எல்லா காசும் உங்களுக்கு சூப்பர் சாட்டில் இருந்து எல்லோரும் உங்களுக்கு பணம் தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் வாங்கினா உங்களுக்கு எங்கன்னே செலவு பண்ணிக்கிறீங்க? பூராத்தையும் கொண்டு போய் அந்த கவட்டை குழிக்குள்ளேயே தான் போடுறீங்க, குணா குகையிலே தான் போட்டு தள்ளுறீங்க. அப்புறம் யாருன்னே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே என்னை திட்டுறீங்க. இப்படி நேற்று சிங்கப்பூர் முருகேசன் கொடுத்த காசில் சரி இவ ஒரு 5 வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 5, ஏன்னா வருமானம் இருந்துட்டால் பரவாயில்லைங்க. வருமானம் இல்லாமல் இருக்காங்க, கையில் காசு இல்லை, அப்போ நான் தானே கொடுக்கணும். என்னையும் உட்காந்துக்கிட்டு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே கரைச்சல். நேற்று 9 மணி லீவு வராதுக்கு காரணம் நான் என்னென்னமோ சொல்லி உங்களை சமாளித்தேன். முதுகில் ஆப்ரேஷனுக்கு ஊசி போட்டதுனால, இந்த பிரசவ நேரத்தினால அவளுக்கு வலி வந்ததுனால அவள் மாத்திரையை போட்டு தூங்கிட்டா வச்சுட்டா, அதெல்லாம் சுத்த பொய். உண்மையிலே நடந்தது. இந்த பணத்தில் அவனுக்கு ஒரு 3000 ரூபா நான் போட்டு விட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ வரைக்கும். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நீ போட்டு என்னை தடுக்கணும்னு நினச்சாலோ இல்லை என் குடும்பத்துக்கு செய்ய விடாமல் என்னை தடுத்தாலோ நான் கேட்குற ஆள் கிடையாது.
என் குடும்பத்துக்கு போக தான் மிச்சம் எதாக இருந்தாலும் உனக்கு தரணும். இதுதான் வந்து எப்பயுமே எல்லா பக்கமும் காலகாலமாக நடக்கிறது. ஒருத்தன் இருக்கான், குடும்பத்தோடு இருக்கான், அவன் ஒரு கூத்தியாக வச்சுருக்கான்னு சொன்னால் கூத்தியாளுக்கு என்ன செய்வேன், குடும்பத்துக்கு செஞ்சது போக மிச்சத்தை தான் கூத்தியாளுக்கு கொடுப்பேன். ஆனால் இந்த வீட்டில் எப்படி தெரியுமா, இவ பார்த்து கண்ட்ரோல் பண்ணி இவ கொடுக்குற காசை நான் ஏதோ என் குடும்பத்துக்கு போனால் போகுதுன்னு தானம் தர்மம் பண்ணுற மாதிரியும் பிச்சை போடுற மாதிரியும் நான் வந்து போட்டு போக வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நான் உடன்படவே மாட்டேன். அப்புறம் இன்றைக்கி இன்னொரு கேள்வி வேறு, காலையில் ஒரு நறுக்குன்னு என்னை கேட்டான். நறுக்குன்னு கேட்கல, எனக்கு புத்தி வர்ற மாதிரி தான் கேட்டால். இப்போ தான் எனக்கு அறிவு கண்ணு திறக்குது. அதாவதுங்க, எனக்கு நீ வீடு வாங்கி கொடுக்குற ஐடியாலாம் இல்லை போல் அப்படின்டா. எதுக்கு இப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை, நீ பாட்டுக்கு வர்ற காசை பூரா உன் குடும்பத்துக்கே செலவு பண்ணிக்கிட்டு அவன் 200 கேட்டால் 500 போடுற, 500 கேட்டால் 1000 போடுற. அதே மாதிரி உன் பேரனை காட்டி 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 உன் பொண்டாட்டி உன்னை ஏமாற்றி இவ்வளவு நாள் உன் பொண்டாட்டி உன்னை ஏமாற்றலை, உனக்கிட்ட ஃபோன் பண்ணலை, சுகையில் புச்சு குட்டின்னுக்கிட்டே கிடந்தா. இப்போ சம்பளம் வரப்போகுது, நெருங்கி வரப்போகுது, அந்த தேதி வரப்போகுதுன்னொன்னே மாத்திரம் உன் பேரனை விட்டு பேச விட்றா, அவனை வச்சுக்கிட்டு அப்படியே கேம் ஆடுறா, அவனை பகடக்காயாக மாற்றுறா. அப்படின்னா எதுக்கு யாரை பகடக்காயாக மாற்றணும்? என் பொண்டாட்டி என் பேரனை காட்டி தான் பணம் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. என் குடும்பத்துக்கு நான் எனக்கு உரிமையோடு கேட்டால் நான் கொடுக்கத்தான் போகிறேன். இதில் என்ன வந்து என் பேரனை காட்டி பணத்தை வாங்குறா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, வீடு வாங்கி கொடுக்குறது என் இஷ்டம். அதை வந்து எவ்வளோவுக்கு வாங்கி கொடுக்கணும் நான் தான் சொன்னேன் உனக்கு. சரி 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதான் உன் பட்ஜெட்டு. ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு எப்படி, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு இவ்வளவு இருந்தால் போதும். அதுவுமே உன் ஊரில் பார்த்தா இன்னும் கம்மி, 15 ரூபா 20 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் நான் தான் என் கூணா கொழுப்பெடுத்து போய் தேவையில்லாமல், எப்பா நீ எதுக்குப்பா அங்கே போனால் அப்புறம் நான் வந்து வாரம் உன்னை பார்க்குறதுக்கு அங்கே அலையணும், வாரத்துக்கு 2 நாள் தான் வர்ற மாதிரி இருக்கும், என்னால் 5 நாள் அங்கே இருக்க முடியாது. இப்போ திருப்பூரில் இருந்தப்போ எப்படி இருந்தோம் அப்படி தாப்பா அவங்க கூட இருக்க முடியும். அதனால் நீ இங்கேயே வீடு பார்ப்பா, நீ மதுரையிலே இருப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் கொழுப்பெடுத்து போய் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் சொன்னேன். அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா மதுரைக்குள்ளே எங்கே எடுத்துக்கிட்டாலும் 50 லட்சத்துலேருந்து 60க்கு கீழே வீடே இல்லை. அதில் இவ பார்க்குற வீடுலாம் 2-3 வீடு கூட்டு போய் காட்டினேன். சரி, இப்போ இருந்தே வீடு பார்க்குறத ஆரம்பித்தாத்தான் இன்னும் ஒரு 4-5 மாதத்துலையாவது நம்மளுக்கு ரூபா ரெடியானதுக்கப்புறம் பேங்க் லோனுக்குன்னு போட்டு இல்லை நகை நட்டை விற்று ஒரு செட்டில் பண்ணலாங்கிறதுக்காக வீடு போய் பாருன்னா, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இருந்தால் அந்த அம்மாவுக்கு பத்தாதான். 2 பெட்ரூமு வேணுமா, அதிலே மாடியிலே வீடு வேணுமா. இந்த வசதியோட வீடு பார்த்தா குறைஞ்சது 75 லட்ச ரூபா கேட்குறேன். இல்லைன்னா 1 கோடி 1.25 கோடிங்கிறாங்க. மதுரைக்குள்ள இடம், அதில் அவுட்டர்லாம் உங்களுக்கு வேணாமா. எங்கள் ஏரியாவில் வாகைக்குளம், அப்புறம் இன்னும் வந்து கூடல் நகர், அப்புறம் அவனியாபுரம் அவுட்ரு, இந்த பெருங்குடி, இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் வீடு இருக்குது. இது அது என்ன ஏரியா, தனக்கங்குளம், கந்தன் நகர்னு அங்கிட்டு ஒன்று இருக்குது, அது நல்ல பேர். அங்கெல்லாம் இருக்குது வீடு. ஆனால் அங்கெல்லாம் வந்து இவங்க போக மாட்டாங்களாம். அவுட்ருக்குள்ளே வேணாமா, சிட்டிக்குள்ளே தான் வேணுமா. சிட்டிக்குள்ளே தான் வேணும். அதுவும் வந்து 2 BHK 3 BHK அந்த பெட்ரூம் உள்ள வீடு தான் வேணும். சுற்றி வீடுகள் இருக்கணும். கார் நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் பண்ணுற மாதிரி இடத்தோடு வேணும்னா எதே வச்சுருக்கேன்ப்பா 1 கோடி 1.25 கோடி ரூபா. நான் சொன்னது இவளுக்கு லேசாக இவள் வரும்போதே எப்படி தெரியுமா வந்தா, என் கூட சேரும்போது நான் கம்பெனியில் மேனேஜராக இருக்கும்போது 10,000 ரூபா கொடு, மாதம் 15 ரூபா கொடு, இதை வச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டேன், பிள்ளையெல்லாம் ஹாஸ்டலில் படிக்குது அப்படி சொல்லி தான் என் கூட வந்தான். அப்போ 10 போய் 15 போய் அப்புறம் 25 வந்து அப்புறம் சம்பாதிக்கிறத பூராமே லட்சமாக கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. இன்றைக்கி என் தலையில் வந்து எப்படி சுமக்க முடியாத பாரத்தை தூக்கி என் தலையில் ஏற்றிட்டான். ஒரு மாதம் சம்பளம் வந்தால், இன்னும் வரல, சம்பளம் வந்த உடனே அதுக்கு உண்டான செலவுகளை ரெடியாக வச்சுருக்கேன், பட்டியல் போட்டு நான் கடை கொடுக்கணும். நான் என்ன கேட்டேன், ஏப்பா என் பொண்டாட்டி வந்து எப்பயும் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னது 10,000 ரூபா பணம் கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதம் அவளுக்கு யூடியூப் வருமானம் வேறு இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், இங்கிட்டு பார்த்தா ஆட்டோக்காரன் ஒருத்தர் டொடன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு பார்த்தா ஒருத்தர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கிட்டு பார்த்தா லவ் பேர்ட்ஸ் குருவிகள்லாம் கீன்னு கத்துது. நான் என்ன தான் வீடியோ எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியலை. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதையே நான் மறந்துட்டேன். எனக்கு அப்படியே இந்த ஃப்ளோவில் பேசினா தான் வரும். இப்படி பாதியிலே பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட்டாய போனால் வராது. வீடு 1 லட்சம் 1 கோடி 1.25 கோடிங்கிறாங்க. ரெண்டாவது சம்பளம், என்னுடைய மாத வருமானத்தில் என்ன கொடுத்தேன், 10 15 20 அப்படி போச்சு. இப்போ லட்சக்கணக்கில் வாங்குறதுக்கு முன்னாலே கடன் சுமையை ஏற்றி வச்சிடுறேன். மொத்தத்துக்கு வந்து நான் வருமானம் வந்து எல்லா காசும் போக ஒரு 5 நாள் தாங்க மாட்டேங்குது பூரா. அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல சட்டை எடுக்க முடியலங்கிறங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, ஏற்கனவே போட்ட சட்டை, பழைய சட்டையை போட்டிருக்கேன். இதெல்லாம் தான் காலர் கட்டையெல்லாம் வந்து பார்த்தா பூரா பிஞ்சு போச்சு, அந்தளவுக்கு நஞ்சு போய் இதை போடணும்னு எனக்கு என்ன
முந்தைய எனக்கு ஆதரவு இருந்துச்சு, 4 பேர் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் தடையாகி போச்சு. ஆக மொத்தத்தில் என் குடும்பத்துக்காக என்னை செய்ய விடணும்ல. இப்போ நாங்கள் 2 பேருமே ஒன்றும் இல்லாமல் நீ மாத்திரம் சுகவாசியாக எல்லாத்துலேயுமே வந்து காசு பணத்துலேருந்து நகை நட்டுலேருந்து கார் பங்களாவிலேருந்து எல்லாம் வேணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு உன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக இவ்வளோ பாடுபடுறியே. அப்போ என் பிள்ளையெல்லாம் தெருவில் நிற்கிறதா? உன் பிள்ளைக்கு வந்து என்ன கேட்டாலும் செஞ்சிடுற. அன்றைக்கி டூர் போகணும்னு கேட்டாங்க, 5000 ரூபாயோ 6000 ரூபாயோ தலைக்கு 2 பேர்த்துக்கு 12,000 ரூபா போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் எப்போனாலும் இங்கேருந்து போகும்போது கை நிறையா வாங்கிட்டு தான் போகிறேன், நான் ஒன்றும் சொல்கிறதில்ல. வாழைப்பழம் அவங்களுக்கு கூட செவ்வாழைப்பழம் சீப்பு சீப்பாக வாங்கிட்டு போகிறேன். எனக்கு பூவம்பழம் வாங்கிட்டு வந்தேன். நான் ஏதாவது சொன்னேன்னா அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு போய் என்னென்ன தேவைகளோ வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு பணம் கட்டிடுறேன். எல்லாம் போக இவன் புருஷன் அப்பப்போ பணம் கேட்குறேன். அவனை வந்து சமாளிக்கணும்ல. ஏன்னா இல்லைன்னா அவன் எனக்கு வீடு தெரியும்ல, அங்கேருந்து வந்துடுவேங்கிறதுக்காக புருஷனுக்கு அப்பப்போ 500 1000 2000ன்னு போட்டு விட்றேன். ஆக உன் குடும்பத்துக்கு உங்கள் அம்மாவுக்கும் போட்டு விட்டுறேன். கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு காசையே கொடுக்கலங்கிற. என்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மாத்திரம் தான் அந்த 20,000 ரூபா பணம் கொடுக்கல. மற்றபடி எல்லா காசும் அவங்க அம்மாவுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா. அவங்க அன்னைக்கு குடிக்கிறதுக்கும் கொடுக்குறா, அவள் புருஷன் குடிக்கிறதுக்கும் கொடுக்குறா, பிள்ளைகளுக்கும் பார்த்துக்கிறா. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் காலேஜில் சேர்க்கணும், அவனை பைலட் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு போராடுறா. ஆக இவ விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு கடுகளவு கூட காம்ப்ரமைஸே இல்லை, கரெக்டாக போகிறான். ஆனால் நான் மாத்திரம் என் குடும்பத்துக்கு ஒரு பேக் டயர் வழக்கையாக போச்சு. அத்தா என்னால் வண்டியை ஓட்ட முடியலை, அடிக்கடி பஞ்சர் ஆகுது. 2-3 இடத்துல அவன் சத்துக்கு அந்த வண்டியோட வெயிட்டை விட அவன் வெயிட்டு கம்மி. அதை வந்து வழியில் பஞ்சரானா அவனால் இழுத்து உருட்டிட்டு போக முடியுமா? கொஞ்சம் அவனே யோசிக்கணும்ல. ஒரு இடத்துல போன தடவை சொல்கிறான், வழியில் போய் பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி. நான் அங்கேருந்து வண்டியை வந்து உருட்டிகிட்டே வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எனக்கெல்லாம் நெஞ்செல்லாம் அப்படியே அடைச்சிக்கிருச்சு, எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான் என் மையன். அவனுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சைனஸ் ப்ராப்ளம் வேறு இருக்குது. அப்படிங்கும்போது அவனை பார்க்கணுமா இல்லையா? உன் பிள்ளைகளுக்கு ஒரு குறைச்ச கிடையாது. 2 பேரும் நல்ல ஆரோக்கியத்தோட நெடுன்னு எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஒருத்தன் பெரியவன், இவன் துருதுருன்னு இருக்கான். என் மையன் அப்படியே. அப்படிங்கும்போது கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது வந்து நான் வந்து நல்லது போல செய்யணும், அவனையும் நோகாமல் பார்த்துக்கிறணும். என் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும், என் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக இல்லைனாலும் விடுங்க, என் மகனோட எதிர்காலத்துக்காவது நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. இதே மாதிரி வேறுங்கிட்ட இந்த பஞ்சரானா என்ன பண்ணுறது? அதுக்காக காசு போட்டால் இவன் உட்காந்துக்கிட்டு என்னையவே குறை சொல்லிக்கிட்டு, அப்போ உனக்கு வீடு வாங்கி கொடுக்குற ஐடியாலாம் இல்லையா? அப்போ வந்து எனக்கு நீ வந்து உன் குடும்பத்துக்கே செலவு பண்ணுறேன்னா, குடும்ப செலவு போக மிச்சம் மீதி எவ்வளோ இருக்கோ அதில் தான் உனக்கு நான் வீடோ வாசலோ எதாக இருந்தாலும் வாங்கி தர முடியும். அதுவுமே வந்து இப்போவே நீ வீடு வாங்கி என்ன பண்ண போகிற? ஒரு வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், அப்புறமா வந்து வீடு வாங்கு. இப்போவே வீடு வாங்கி இப்போவே போய் என்ன பண்ண போகிற? அதுபோக இன்னொன்று சொல்கிறேங்க, எனக்கு இவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நையின்னு இந்த குடைச்சல் கொடுக்குற வேலையெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. நான் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும்னா இவளை மதுரையை விட்டு பற்றி விடணும். ஒன்று இழுப்பூருக்கு போ, இல்லை தாராபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், இல்லை நீ எங்கே வேணாலும் போ, எங்கேயோ போய் வீடு வாங்கு. ஆனால் மதுரைக்குள்ளே நீ வாங்காத. மதுரைக்குள்ளே உனக்கு வாங்கி கொடுக்குற ஐடியாவும் எனக்கு இல்லை. நானே போய் இப்போ ஏற்கனவே வேலியில் போகிறத பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டோமே, அது ஏன் குத்துதே குடையுதேன்னு சொல்லி நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போயாவது இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கை நடக்க போகிற வாழ்க்கை, இப்போ கடந்த காலத்தை விட்டுருங்க, என்னுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எதிர்காலத்தையாவது நான் என் பேர பிள்ளைகளோடையும் பீஸ்ஃபுல்லாக வாழணுங்கிறது என் எண்ணமாக இருக்காதா? இப்படியே தினம் குடிக்க, கும்மால் அடிக்க, கொடியேற்ற, மான்வேட்டை, இதெல்லாம் ஒரு பழக்கமா? எல்லாத்தையுமே நிப்பாட்ட போகிறேன். வீடை முதல்ல இங்கே பார்க்குறத நிப்பாட்ட போகிறேன், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். இனிமேல் அவளுக்கு இங்கே வீடு பார்க்கவும் முடியாது. ஏன்னா இந்த நம்ம ஊர் பட்ஜெட்லாம் வந்து சிட்டி, இது மாநகராட்சி, குறைஞ்சது 70 80 லட்ச ரூபா கேட்குறாங்க. நாங்களும் இப்போ உங்களுக்கே தெரியாது பல வீடுகளை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சரிங்க, ஒரு 5-10 அட்வான்ஸ் தர்றோம், மீதியை லோன் போடலாம்னா உங்களுக்கு யூடியூபருக்கெலாம் எலிஜிபிலிட்டியே இல்லைன்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஃபைனான்ஸு ஒர்க் அவுட் ஆகலை. அதுபோல் எனக்கும் ஏற்கனவே டிவி அது இதுன்னு ஓடுறதுனால எனக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. இவளுக்கு அட்ரஸ் ப்ரூஃபு திருப்பூரில் இருக்கிறதுனால இவளுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற காசு நகை நட்டை போய் விற்றுரு. இன்றைக்கி ரேட்டு நல்ல ரேட்டு போகுது. கொடுத்துட்டு போய் இழுப்பூரில் போய் ஒரு வீடை பாரு, ஒரு 10-15 லட்ச ரூபாவில் வீடை பாரு, அட்வான்ஸை கொடு, அங்கேயே பாலை காய்ச்சு. அதுதான் உனக்கும் உன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும். ஏன்னா அவனுக்கு நாளைக்கு ஒரு பொண்ணுக்குன்னு பார்க்கணும்னா அந்த ஊர்லேயே பார்த்து செட்டில் ஆக்கலாம். அதனால் அங்கே போயிரு, என்னையே தாலி அறுக்காத தயவுசெய்து. இன்னும் தினம் உட்காந்துக்கிட்டு நான் இப்போ போய் என் குடும்பத்துக்கு ஒன்று செய்கிறதுக்கே அப்போ நான் ஃப்ரீயாகிடுவேன் இல்லைங்க. இவன் அங்கிட்டு போயிட்டான்னா இவள் பாலவநாயகத்து கூட போய் வாழ்கிறா, இல்லை வந்து இவள் பழைய தொழிலுக்கு போகிறா, இல்லை வந்து என்னையை திருப்பி வந்து வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ வந்து ஏதோ நான் நாட்டாம ஜமீன்தார் மாதிரி அப்பப்போ போய் பார்த்துட்டு வர்றேன். அதெல்லாம் 2வது விஷயம், அது இருக்கட்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடாது.
இங்கேருந்து என்னைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு என்னைய டெய்லி டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு என்னைய போட்டுக்கிட்டு காசை கொடுக்குறதுக்கெல்லாம் தடை போட்டுக்கிட்டு என் சுதந்திரத்தை கெடுத்துக்கிட்டு என் குடும்பத்தோட சுதந்திரத்தை கெடுத்துக்கிட்டு வாழ்கிறது எனக்கு பிடிக்கலை. ஒரே பேச்சு தான், ஏக்மார் தோ துக்குடா, வெட்டு 1 துண்டு 2, அவ்வளவுதான். ஒரே முடிவு, நீ இந்த ஊரில் உனக்கு இனிமேல் வீடு வேணாம். நீ கிளம்பி வீடு பார்க்குறதா இருந்தால் இழுப்பூரில் பாரு, என்னையை விட்டுரு. இல்லைன்னா நீயே என்னை சோழியை முடிச்சு விட்ரு, அவ்வளோதான். தினம் உன் இம்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமாவது நான் போய் சேர்ந்துடுறேன், அவ்வளோதான் என்னுடைய இது திட்டமே. இது நான் கரெக்டாக இதில் நான் என்ன சொல்ல வந்ததுன்னா, இந்த வீடியோவுடைய முழு அர்த்தம் என்னன்னா, என் குடும்பத்துக்கு செய்கிறத நான் கண்டிப்பாக செய்வேன். இப்போ கூட நான் கிளம்பிட்டேன். என் பிள்ளைகளையும் என் பொண்டாட்டிகளையும் பார்த்துட்டு, பொண்டாட்டி கிளக்குறேன், என் பொண்டாட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு, என் மகனுக்கு கூட இருந்து என் பேரன் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்து அவன் கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளாண்டுட்டு 6 to 7 லைவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன். அப்படி இருந்தால் தான் நான் இருப்பேன். இது என்னுடைய சுதந்திரம், என் காசு, இதை நான் தான் செலவு பண்ணுவேன். இப்போவே இந்த போட்டு போட்டால் யூடியூப் வருமானம் வரும்போது என்ன போடுவேன். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2 நாளில் ஒரு பெரிய ஆட்டம் ஆரம்பம். எனக்கும் சூர்யாவுக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்க போகுது. வெயிட் அண்ட் சி. ஓகேவா? பாய்.